சிலாபம் பகுதியில் தனது தாய் மற்றும் தந்தையுடன் அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு வந்த சிறுமி ஒருவர் அவரது நடத்தையில் ஏற்பட்ட மாற்றத்திற்கான காரணத்தை கண்டறிய சட்ட வைத்திய அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டார். இதன்போது அவர் ஏற்கனவே 2 வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டுள்ளமை அதிர்ச்சிகரமான முறையில் தெரியவந்துள்ளதாக சிலாபம் போலீசின் சிறுவர் மற்றும் மகளிர் பணியகம் தெரிவித்துள்ளது. ஆரச்சிக்கட்டுவ பிரதேசத்தில் உள்ள அரசு பாடசாலையொன்றில் 9ஆம் தரத்தில் கல்வி பயிலும் 14 வயதுடைய மாணவியே இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளார். கடந்த 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி நாத்தாண்டிய வலக்காப்பட்டிய பிரதேசத்தை சேர்ந்த உறவினர் ஒருவர் தனது வீட்டில் வைத்து முதலில் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளதாக சிறுமி மாரவில போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். இச்சம்பவம் குறித்து யாரிடமாவது கூறினால் கொலை செய்து விடுவதாக மிரட்டிய அந்த உறவினர் சிறுமிக்கு 500 ரூபாய் பணத்தையும் வழங்கியுள்ளார். இச்சம்பவம் தொடர்பில் 37 வயதுடைய சந்தேக நபர் மாரவில போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர் மாரவில நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். இதனை தவிர 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 5ஆம் தேதி நாவலப்பட்டிய பிரதேசத்தை சேர்ந்த தனது காதலனுடன் ஒரே நாளில் 2 முறை உடலுறவில் ஈடுபட்டுள்ளதாக சிறுமி வாக்குமூலம் அளித்துள்ளார். தன்னை திருமணம் செய்து கொள்வதாக அவர் உறுதியளித்ததால் இச்சம்பவம் குறித்து யாருக்கும் தெரிவிக்காமல் மறைத்ததாக சிறுமி குறிப்பிட்டுள்ளார். குறித்த சம்பவம் இடம்பெற்ற காலப்பகுதியில் சிறுமியின் தாய் தொழில் நிமித்தம் காரணமாக வெளிநாடு சென்றிருந்தமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. தலைமறைவாக உள்ள சந்தேக நபரான காதலனை கைது செய்ய சிலாபம் போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆயுள் மீடியாவை ஃபாலோ செய்யுங்கள்.